नीलातुङ्गस्तनिगिरितले सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं स्तुतिशतशनगा सिद्धमध्यापयन्ति स्वोत्तिष्ठायां सृजनिगलितं यादरात् कृत्यवन्ते गोदातस्यै नमैरविदं பூய ஏவாஸ்து பூயக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வந்து திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாறு பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்து கொடியே பொல்பாவை ஆடியிரவல்ல பல்வளையாய் ஆடினை வேங்குடவர்க்கு என்ன விதை என்ன மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு சேஷாதி வம்சகலே சோதரி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் குருவரிங்கராத்யவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுத்தங்குணாத்யன் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. சரி, எம்பெருமான் பஞ்சரூபி பரவியூக வியூக அந்தரியாமி அச்சாரூபங்கள் இது 5 பாசரத்தால் அனுபவித்தோம். இது ஒரு கேப்சியூல் மாதிரி. அடுத்தது பாகவத்தாள். எம்பெருமானுக்கு ஏத்தம் யாராலே? பாகவத்தாளே. அவன் ஏத்துறான். சோ நெக்ஸ்ட் பாகவத சுப்பிரபாதம். இது பெருமான் சுப்பிரபாதம். வந்தே ஸ்ரீ நயனோத்பலஸ்ய சேஷனம் சேஷாச்சலாதீஸ்வரம் பிரம்மாத்யச்சிர பார்வதிநிகரம் லோகைக நேத்திரோத்சவம் ஆசித்தைः சனகாதிபுதகணைः சம்சேயமானம் சதா பக்தானாம் அகிலாத்சதாயனம் ஈவேங்கடேசன் குரும் வேண்டித்தெல்லாம் தெருங்கோவில் வெள்ளல் முடிவெண்ணன் இன்னொருவான் சுப்பிரபாதத்தை சொல்றான். ரங்கநாத சுப்பிரபாதம் சொல்றோம், வரதராஜ சுப்பிரபாதம் சொல்றோம், திருநாராயணன் சுப்பிரபாதம் சொல்றோம். ஆச்சு 5. உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் திருவாரதன் பண்ணி சொல்றேன். ஆரம்பம். அப்புறம் என்ன பண்ணான்? குருபரம் பிராண சுந்தரவனம் பண்றான். அந்த குருபரன் தாரக உள்ளும் சிறம்பரகான் புள்ளரையன் கோயில் வெள்ளவெளிகின் பேரவன் கேட்டலையோ இல்லாய் இழந்திராய் பேரந்து வெள்ளச்சகடன் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலவர்ந்து வைத்தினை உள்ளத்துக் கொண்ட முனிவர்களும் யோகிகளும் வெள்ள விழுந்தது எந்த மேரவன் உள்ளம் புகுந்து குளிர்ந்தே உரம்பாவாய். புள்ளன்னு ஆச்சாரியன். யாரு சொல்றது? ரெண்டு கீதைகள் இருக்கான். ஒன்னு ஞானம், மற்றொன்னு அனுஷ்டானம். ஆச்சாரியாளுக்கு புல் அப்படின்னு சம்பிரதாயத்துல பேர். ஞானம் இருக்கான் என்றால் அவருடையனான குருவேடை இந்த கால் சதுரமாய் முடியாது. இந்த மாதிரி ஆச்சாரியன் நினைக்கணும். தஸ்மத் குருபியோ நமஹ இது பாசனம். தஸ்மத் பரமகுருபியோ நமஹ அடுத்த பாசனம். தஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. சரி, அதே மாதிரி ஆழ்வார் ஆச்சாரியர் ஆழ்வார்களுக்குள்ள வைகை ஆழ்வார், பூரத்தாழ்வார், பேய் ஆழ்வார், இப்படி 10 பாசரத்தாலையும் 10 பேர் ஆச்சாரியாளர்களையும் 10 பேர் ஆழ்வார்களையும் எழுப்பு மாதிரி ஜன்னம் 6 15 வருது. 5 பெருமாளுக்கு, 10 ஆச்சாரியாளுக்கு, ஆழ்வார்களுக்கும். அப்படிதான் வியாக்கியானம் போறது. உள்ளும் சிலம்பினா இது என்ன கதை அப்படின்னா சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் என்ன? தமிழ் சுப்பிரபாதம். திருப்பள்ளியரிச்சி ரங்கநாத சுப்பிரபாதம். திருப்பாவை பெருமாள், ஆச்சாரியாள், நித்தியமுக்தாத்மவர்க்கம், பிராட்டி, ஆழ்வார்கள் எல்லாரும் எழுப்புற சுப்பிரபாதம். சோ இதுவும் சுப்பிரபாதம், அது தமிழ் சுப்பிரபாதம். அது ரங்கநாதிக்கே செப்பரேட் வச்சு சுப்பிரபாதம். எல்லாரும் சொல்லணும். பெருமாள் எழுப்பு பாசனம். புள்ளும் சிலம்பின ஆண் புள்ளரையன் கோயில் எள்ளவிட செங்கின் பேரவன் கேட்டலையோ. பெருமாள் யாரு கேட்கிறார் அப்படின்னா 2 பேர். யாருதான்? முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னா. இவன் யாருன்னா ஞானனிஷ்டா. காரியம் பண்றவா கர்மயோகிகள். கர்மயோகம் எல்லாத்துக்கனையும் சேர்ந்தது என்றார். எதுக்காக? காத்தவன் காரியம் பண்ணதான் காரியம் நடக்கிறது. அப்படின்னு என்ன? பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், எல்லா கைங்கரியத்துக்கும்
ஒழிச்சதுதானே கைங்கரியம். அந்த ஒழிக்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு தூங்குறோம். மனசீலகா முனி, யோகியுடைய யோசனை ஆத்மாவை பரமாத்மாவுடன் சேர்க்கிறோம். இந்த யோகி யோக கர்மச கௌசலம் வந்து டெக்ஸ்டிரிட்டி இன் ஒர்க் அப்படின்றான். அதனாலே இவ வந்து உன்னை மொத்தத்தாலே இழுப்பிண்டு போறா அப்படின்றான் ஆச்சாரியாரு. யாரை எழுதுறதுக்கு? ஆத்மாவரம் ஆத்மா எழுதுறதுக்காக அப்படின்னு வேதாந்தார்த்தம். இங்க ஆண்டாள் மொத்தத்தால் இழுப்பிண்டு போறதுக்கு முனிவர்களும் மனசீராக யோகிகளும் தியானம் பண்றவா, உள்ளே இருக்கிறவா யோகிகள், இப்படி விளையாடுறவா முனிகள். தான் எழுப்பவும் இல்லையா? யாரை முனிவர்கள் வந்து யோகிகளை என்ன பண்ணனாவா? பகவத் கைங்கரிக்கு எல்லாரும் வர வேண்டியது. பகவத் கைங்கரியம் என்றால் என்ன? திருவாராதனம். திருவாராதனம் என்றால் என்ன? பகவத் தியானம். பகவத் தியானம் என்றால் என்ன? மங்களாசாசனம். மங்களாசாசனம் என்றால் என்ன? போத்தி. அந்த போத்தி 24வது பாசம் என்றது. 24வது பாசத்தை வட்டு சுப்பிரபாதம். பிரார்த்தனை 23. எங்க நீ எப்படி எழுந்துடலாம் சொல்ற பாசனம் அங்க மட்டும் எல்லாரையும் சுப்புரா எழுப்பின்றான். இப்ப இங்க இந்த பாசனத்துல புள்ளும் சிலம்பெறான் புள்ளரையன் கோயில் வெள்ளை செங்கின் பேரரவன் கேட்கினையோ பகவத் சமுத்தி ஆனவுடனே பாகவத சமுத்தி வேணும். பாகவதால் இல்லாத கோயிலே இல்லை. கோயில்ல பிரமாணம் இருக்கலாம். கோயில் கருத்திறந்து மங்களாசாசனம் பண்ற வேணுமே இல்லையா? திருவாதனம் பண்றவா வேணும், பெரிச்சாறுகள் வேணும், அச்சக்காழி வேணும், பாகவத்தாள் வேணும். எல்லாரும் கூட்டிட்டு போவானே கோவிலுக்கு கத்தான். கோவில் இங்கே 23ஆம் பாசனத்துக்குள்ளே கோவில் வருது. அத்தனை மட்டும் எல்லாரையும் கூட்டிட்டு போனாதான் கோவில் திறக்கிறான். கோவிலுக்கு சென்று ஒத்தாரம் இல்லாத என்ன பண்றது? புள்ளும் செல்வனகான் புள்ளரை ஒரு பாகவதாலே இந்த எந்த பாகவதாய்வா அப்படின்னு புருஷ பாகவதா வந்துடுவான். புள்ளும் சிலம்பனகான் புள்ளரை என் கோயில் வெள்ளவரிசங்கின் பேரரவன் கேட்கலையோ. இதென்ன கிருஷ்ணத்துக்குள்ள ஒரு கோயில் உண்டா? இல்ல ஆண்டாள் இருக்கிறது கோயில் உண்டான்னு நிச்சயமாவும் உண்டு. ஆண்டாள்ல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தினகரன் கோயிலுடையாந்து இருந்தார். மதுரையில இருந்தது கணடைய கோவில். புள்ளும் சிலம்பரகான் புள்ளரையன் கோயில் வெள்ளவரிசங்கின் பேரரவன் கேட்கலையோ. பிரமண விசேஷத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போன ஒத்தத்தாழ போன கருத்தருத்தியா ஆகினால் வாங்கோ நீங்களும். வெள்ளவெளி செங்கின் பேரரவன் கேட்கலையோ. செங்கின் பலம்புரியும் சேவடிக்கின் கிணையும். செங்குக்காக 10 பாசனம் பாடியிருக்க ஆண்டாள் இதிலே ஆட்சியத்தினுடைய. அது சங்கு இன்னும் ஞானத்துக்கு சங்கேதம். ஆகையினாலே பேரரவன் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய். இவ உள்ள படுத்திருக்க ஒரு பெண் பிள்ளை. இவ போய் இருக்கிறா தூக்கம். ஆனா அவ எங்க தூக்கம்? யோக நித்திரையில் தூங்கிருக்கா. மனசு எம்பெருமானே யோகிகள் சரி நீங்கள் எழுந்திருக்கணும் வரணும். பகவத் கைங்கரியத்துக்கு கேட்கலையோ. அடையாளம் சொல்லுங்க அப்படின்னா இது செங்கின் இது கேட்கலையா அப்படின்னா பிள்ளாய் இழந்திராய். பிள்ளாய் அப்படின்னா பகவத் விஷயத்துக்குள்ளே பிரதம ஸ்டேஜில் இருக்கக்கூடியான ஒரு பெண் பிள்ளை அப்படின்றார். பேய் விரஞ்சுண்டு கள்ளச்சக இங்கன்னு கண்ணன் திருநாமங்கள் இருக்கு. பேய் விரஞ்சுண்டு கள்ளச்சகன் கலக்கடிய காலோச்சி பூத்தனா சம்ஹாரகன் பேய்மலை உண்டது. கரடோதர வஞ்சனம் கள்ளச்சகடன் கலக்கடிய காலில் வச்சதன். திருக்காலாண்ட பெருமானே அப்படின்னு ஆழ்வார். திருக்காலாண்டான வதச்சன். ஆயுதனாலே பூதனா சம்ஹாரம் பண்ணும், சகடாதர வஞ்சனம் பண்ணும். பயப்பட்டே இருந்திருக்கட்டும் அப்படின்னு கால வச்சு காலத்துல வரிச்சு செய்தி சகடாதர வஞ்சனம் பண்ணவனே அவன் என்ன பண்ணலாம்?
உள்ளத்துக்கொண்டோ மனசுல வைத்துக் கொண்டோ. யாரு? முனிவர்களும் யோகிகளும் நாங்களும் நீங்களும். நாங்கள் முனிவர்கள், நீங்கள் உள்ளே இருக்கிறவா யோகிகளும். சரி, உள்ளே தவான் தேவர்களுடையமா இல்ல. மெல்ல எழுந்து என்ற பேரரவம் எழுந்திருந்து காத்தால இருந்து ஹரிஹர ஹரிஹர ஹரி ஹரி எழுதுன்னு சொல்லணுமா? ஏன்னா ஹரிஹரி பாபானி பரிணாமம் சொன்ன பாவம் போறோம். எப்படி போறது சுவாமி? தெரியாத தொட்டாலும் நெருப்பி சொல்றது இல்லையா? குழந்தை தெரியாது, தண்ணி சொல்றது ஆஹான்றது. நமக்கு தெரியும் சொல்றது தெரியும், அந்த தொடர்ந்து இல்லை. அந்த மாதிரி பரிணாமம் சொன்னாலும் சொல்லிட்டு இருந்தாலே நமக்கு நன்மை உண்டாகும். ஆகையினாலே உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பெயரும். அது எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா, கர்ப்பிணி ஸ்திரீகள் நிதானமா எழுந்து நடக்குமா போலே பகவன் நாம சங்கீர்த்தனை எப்படி பண்ணணும் அப்படின்னா, மெல்ல எழுந்து ஹரிது ஹரிது ஹரிஹி நாம சங்கீர்த்தனம் பண்ணி உள்ளம் புகுந்து மனசுக்கு சந்தோஷமாய் குளிர்ந்து பகவத்கைங்கரியத்தை பண்ணணும். என்னோ பண்றேன் அப்படின்னு சோம்பேறித்தனமாகவும் தூங்கிலும் பண்ணக்கூடாது. குளிர்ந்து வர வேண்டும். இது எதுக்காக? கைங்கரியத்துக்காக. என்ன கைங்கரியம்? நுகை கைங்கரியம் அப்படின்னு என்ன? திருவாராதனம். திருவாராதனம் மங்களாசாதனம் இதை வந்து ஆகையினாலே நித்திய கைங்கரியத்துக்காக எல்லாரும் வர வேண்டியது விஷயத்தை சொல்லி ஒத்தத்தால் எழுப்பிட்டு போகிறார். இது ஆழ்வார் எழுப்பியத்திற்கும் மாசா எழுப்பியத்திற்கும் உதாரணம். வஸ்துந்தரமாரம்பாம் விதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருவரம்பராம்.